ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கோவன் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா. ஒரு பவுலில் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து கிரேவிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணலாங்க. கடாய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது கூட வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமா வதங்கணுங்க. இது நல்லா பொன்னிறமா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி பொறுத்து இன்னைக்கு வந்து 4 பீப்புளுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இது கூட வந்து 1 கப்பு வந்து நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இது வந்து கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இது கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கோவன் கரம் மசாலா, இது கூட வந்து உப்பு, மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மஷ்ரூம், அதையும் இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இதுவும் கொஞ்சம் வெந்துடுங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊற வைக்கும் போது தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு. ஸோ இப்போ கூட நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. அதுலேருந்து மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி வரும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அதுவும் மஷ்ரூம் எல்லாமே கொஞ்சம் 50% வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அந்த மிக்ஸி கிணத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற மசாலா எல்லாமே அலசி இதில் ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டீங்கன்னா சூப்பராக கோவன் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனீங்கன்னா கோவன் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.